நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொறுத்தவரையுமே பெரும்பான்மை தொகுதிகளில் தோல்வி அடைந்த நிலையில் இந்த தோல்விக்கான காரணம் குறித்தும் தொடர்ந்து நிர்வாகிகளிடையே அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக நிர்வாகிகளின் அந்த தொகுதிக்கான தோல்வி காரணம் குறித்தும் மேலும் இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என மூத்த நிர்வாகியிடையே ஆலோசனை மேற்கொண்டு தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக இந்த ஆலோசனை கூட்டமானது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த பார்த்தோம் என்றால் இன்று செங்கல்பட்டு மற்றும் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நிர்வாகிகளிடையே இந்த ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர், இணை செயலாளர் மற்றும் இணை பொருளாளர் உள்ளிட்ட மாவட்டத்தின் முக்கிய பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த ஆலோசனை கூட்டமானது முக்கியம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவின் கட்டமைப்பு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மேம்படுத்த வேண்டும் எனவும் கட்சியின் இந்த கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுகவில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் குறித்து மக்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து ஆலோசனையானது அறிவுறுத்தலாக வழங்கப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு அடுத்த வரும் உள்ளாட்சி தேர்தலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலும் சரி, அனைத்து தேர்தலில் வெற்றி பெற செய்வதற்காக கடுமையாக நிர்வாகிகள் உழைக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக முக்கிய பிரதிநிதிகளை சந்தித்து தொடர்ந்து மாவட்டம் தோறும் அதிமுகவின் வாக்கு சதவீதங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது, மேலும் இந்த அதிமுகவின் கட்டமைப்பு எப்படி மேம்படுத்த முடியும், மேலும் நம்முடைய கட்சி குறித்து விழிப்புணர்வு மக்கள் எப்படி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து பல்வேறு அறிவுறுத்தலும் நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வழங்க இருக்கிறார். என்றால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மகளிரணி ஆலோசனை கூட்டமானது எடப்பாடி தலைமையில் நடைபெற்று முடிந்தது. அந்த கூட்டத்திலேயே பார்த்தோம் என்றால் இந்த தமிழகத்தில் அதிமுகவின் மகளிரணி எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக எவ்வளவு பேர் இருக்கார்கள் என்பது குறித்து முழுமையான ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுகள், கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்தும் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் மேலும் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலும் சரி எந்த அளவுக்கு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டமான தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் அதிமுகவில் பல்வேறு கருத்து மோதல் காரணமாக பார்த்தோம் என்றால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியிலே ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த முக்கிய பதவிகளை யாருக்கு கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பது குறித்து ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு மாவட்ட செயலாளர்கள் பொறுத்தவரையுமே அவருக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மாவட்ட பொறுப்பிலிருந்து அடுத்த கட்ட பணிகள் எந்த அளவுக்கு செய்ய வேண்டும், ஏன் தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிமுக நிர்வாகிகள் இணைகிறார்கள் என்பது குறித்து தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களும் நிர்வாகிகளிடையே கேட்டிருந்து அதற்கு பிறகு அவர்களுக்கு பல்வேறு கருத்துக்களையும் வழங்க அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து வழங்க இருக்கிறார்.